ஹாய், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான கல்யாணத்துல எல்லாம் கிடைக்கும்ல கேசரி, அதே மாதிரி நல்ல பர்ஃபெக்டான கேசரி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாங்க. நெய் வந்து உருகி வந்ததும் ஒரு கப்பு ரவை வந்து சேர்த்துக்கிறேங்க. இப்போ ஒரு கப்பு ரவை சேர்த்துட்டு ரவையை வந்து இந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நிறம் மாறக்கூடாது, ஆனால் நல்லா வறுபட்டு இருக்கணும். நம்ம நெய்யில் வறுக்கும் போதே அந்த கேசரியோ ரவையோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக மணமாக வருதுங்க. இப்போது வறுத்தாச்சு. வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் ஒரு கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி வந்து சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இது நல்லா கொதிக்குது. இந்த டைமில் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல ரவை, இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரவையெல்லாம் நல்லா வெந்து திக்காகி வரும் பாருங்கள். நல்லா சூப்பராக ரவையெல்லாம் வெந்து வந்துடுச்சு. பூ போல் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. இப்போ இந்த டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் இப்படியே மூடி போட்டு வேகட்டும். 1 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம மூடி எடுத்துட்டு இப்போது இதை கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரவை வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா தித்திப்பாக கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்துதான் பாருங்கள், இந்த மாதிரி இலகி வரும். இலகி வந்து நம்ம கிண்ட கிண்ட நல்லா திக்காகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லாவே திக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பர்ஃபெக்டான நல்ல பொல பொலன்னு நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு இந்த கேசரி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இது கூட 4 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம பேனில் வந்து இந்த கேசரி ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த சமயத்தில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போது கலந்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கேசரி வந்து இறக்கிடலாம். பார்த்திங்கள்ல எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டான சூப்பராக நல்லா பொல பொலன்னு அருமையாக நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்சுருக்கிற இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதே மாதிரியான கேசரி உங்களுக்கும் கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.